கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு நைட்டு ரூமில் அட்ராசிட்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி ரீல்ஸ்லாம் எடுத்திருந்தோம். இது என்ன ரீல்ஸ்ன்னு சொல்லிட்டு யாரால கண்டுபிடிக்க முடிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் போய் ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷரில் இதுக்கான ரீல்ஸ் என்னங்கிறது இருக்கும். கண்டிப்பாக போய் பாருங்கள். சூப்பராக இருக்கும் ரீல்ஸ். ஆனால் ரொம்ப ஜாலியாக இருந்தது. பண்ணும்போதும் செம்ம சூப்பராக இருந்தது. இதை முடிச்சுட்டு அழகாக ஒரு டான்ஸ் ஆனாங்க. செம்ம சூப்பராக இருந்தது. பார்க்கும்போதே ஒரு குட்டீஸும் சேர்ந்து பெரியவங்களும் சேர்ந்து எவ்வளோ அழகாக வந்து இத்தனைக்கும் ரொம்ப ப்ராக்டிஸ்லாம் கூட பண்ணவே இல்லை. ஒரு 5 மினிட்ஸில் வந்து ஸ்டெப்ஸை சொல்லி கொடுத்தாங்க. அழகாக பார்த்து பண்ணிட்டாங்க. இதையும் ரீல்ஸில் போட்டுக்கோ. இது என்ன சாங்னு கண்டுபிடிக்க முடிஞ்சால் கண்டுபிடிங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்டை எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ இப்படி தான் வந்து நைட் அழகாக என்ஜாய் பண்ணிவிட்டு ரூமுக்கு போய் தூங்க போயிட்டோம். த நெக்ஸ்ட் டே மார்னிங் சூப்பராக சன்ரைஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 5 o'clock எழுந்து எல்லாரும் அழகாக கிளம்பிட்டோம். போகிற வழியிலேயே பார்த்திங்கன்னா பாண்டியோட ஃபேமஸான கேபிஎஸ் காஃபி பாரில் சூப்பரான ஒரு ஃபில்டர் காஃபி குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். உண்மையாகவே பாண்டி போனீங்கன்னா இங்கே போய் காஃபி குடிக்காமல் வரவே வராதிங்க. சூப்பராக நடு ரோட்டில் அழகாக மார்னிங் இந்த மாதிரி காஃபி கப்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஒரு பிக் எடுத்துக்கிட்டோம். சூப்பரான ஃபில்டர் காஃபி ஸ்ட்ராங்காக ஒன்று காலையிலேயே குடிச்சிட்டு அழகாக பார்த்திங்கன்னா ராக் பீச்சுக்கு போயிட்டோம். அங்கே தான் சன்ரைஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போதே வந்து பீச்சோட அலைகள் வந்து எங்களை வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுற மாதிரி இருந்தது. அங்கேருந்து அழகாக சன்ரைஸ் ஆகிறதையும் பார்த்துட்டு சூப்பராக வந்து இருந்தோம். சரி அப்படியே கொஞ்ச நேரம் வந்து அந்த ராக் கிட்ட போகலாம், அலைகளை வந்து ரசிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். எவ்வளோ அழகாக பாருங்கள். அந்த தண்ணி வந்து அப்படியே பீச்சோட அலைகள் வந்து அந்த ராக் மேலே பட்டு தெளிக்குதுன்னு சொல்லிட்டு மார்னிங் சூப்பராக சூரிய பகவான் வேற தன் கதிர்களோட அழகாக வந்து அந்த பீச்சில் பட்டு அதோட ஒளியே பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். அழகாக இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம சன்ரைஸை பார்க்குறதுக்கு க்ரூஸ் கூட அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ கிட்டக்க போயிட்டு அழகாக பார்த்துட்டு வரலாம். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா நீங்களும் அதே மாதிரி பாருங்கள். எவ்வளோ ராக் பாருங்கள். இந்த ராக்கெல்லாம் கடந்து போய் தான் வந்து நம்ம இந்த ஒரு குட்டி பிளேஸ்க்கு போய் சன்ரைஸ் கூட அழகாக ஒரு பிக்சர் எடுத்துக்கிட்டோம். சரின்னு வெளில வந்துட்டு எல்லோரும் குரூப் பிக் வந்து அழகாக எடுத்துக்கிட்டோம். மார்னிங் செம்ம சூப்பராக இருந்தது. அந்த வைப்ஸே ரொம்ப நல்லா இருந்தது. பீச்சுக்கு மனசு அப்படியே ஒரு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருந்தது. நல்ல ஒரு சன்னு, ராக்கு, பீச்சோட அலை இது எல்லாமே சேர்ந்து மனசுக்கு அவ்வளோ ஒரு இன்பமான ஒரு கொடுத்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது. மார்னிங் அந்த மாதிரி ஒரு வைப்ஸில் எடுக்கும்போது சரின்னு சொல்லிட்டு நல்லா சூப்பர் ட்ரிப்பாக இருந்துச்சு. அழகாக சன் செட்டை பார்த்தோம். நைட் போய் பௌர்ணமி நிலவில் அழகாக பீச்சில் மூணை பார்த்தோம். மார்னிங் வந்து சன்ரைஸ் பார்த்தோம். இது எப்படி ஒரு நல்லா எல்லாருக்குமே ரொம்ப லக்கியஸ்ட்டு டேவாக இருந்துச்சு. சரின்னு பீச்சுக்கு வந்து ஒரு பை சொல்லிவிட்டு ரூமுக்கு போயிட்டோம். ரூமில் சூப்பராக பிரேக்ஃபாஸ்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அழகாக காம்ப்ளிமெண்ட்ரி தான் இது. ரூமில் சூப்பராக இட்லி, வடை, பொங்கல், பூரி, அப்புறம் ஒரு ஃப்ரூட்ஸ்க்கு வந்து தர்பூசணியும் வச்சுருந்தாங்க. சூப்பராக வந்து அழகாக ரூம்லேயே உட்காந்து சாப்பிட்டோம். இப்படி தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் எங்கெல்லாம் போகணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக உங்கள் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பபாய், டேக் கேர்.